இன்றைக்கு ஒன்றிய அரசு பல்வேறு மக்கள் விரோத திட்டங்களை தினம் தினம் செய்து கொண்டிருக்கிறது. மக்களுக்கு எதிரான திட்டங்களை செய்து கொண்டு இன்னொரு புறத்தில் பெரும் முதலாளிகளுக்கு, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான திட்டங்களை அவர்கள் வகுத்து அவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் உலகம் சுற்றும் வாலிபனாக இன்றைக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அவர் இந்தியாவில் இருக்கிறாரா என்று நாம் பத்திரிகையில் பார்த்தோம் என்றால் அவர் இந்தியாவில் தான் இருக்கிறாரா இல்லையா என்று பத்திரிகை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கொண்டு, ஏன் என்று சொன்னால் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு விமானத்தை வாங்கி கொண்டு இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது, போர் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் எல்லாம் சிக்கனத்தை கடைபிடிங்கள் என்று சொல்லிவிட்டு பல கோடி ரூபாய்க்கு விமானத்தை வாங்கிவிட்டு அதற்கு பெட்ரோலை நிரப்பிக் கொண்டு பல முதலாளிகளை அந்த விமானத்தில் ஏற்றிக் கொண்டு உலகம் முழுவதும் சுற்றி சுற்றி இந்த முதலாளிகளுக்கான ஆதரவு திட்டங்களை ஆதரவாக அவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களை ஒப்பந்தம் போட்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அது வெறும் முதலாளிகளுக்காக மட்டுமே செயல்படுத்துகிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு எந்த விதமான திட்டத்தையும் அவர்கள் செய்வதற்கு முன்வரவில்லை. கடந்த அரசாங்கத்திலே போராட்டங்களை நடத்தி இடதுசாரிகள், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பல போராட்டங்களை நடத்தி கடந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது கொண்டு வரப்பட்ட மக்களுக்கான திட்டங்களை கை வைத்து குறிப்பாக அதை சேதப்படுத்தி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சம் அந்த வேலை வாய்ப்புகளை கூட முடக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு மகாத்மா காந்தி வேலை திட்டத்தை அவர்கள் நேரடியாக அதை ஒழிப்பதற்கு பதிலாக அதனுடைய செயல்பாட்டை சுருக்கக்கூடிய வகையில் அதிலே 100 நாளுக்கு வேலை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது வேலை கொடுக்கவில்லை என்றாலும் 100 நாளுக்கான அந்த சம்பளத்தை அதிலே பயனிடக்கூடிய அந்த தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த சட்டத்தை இன்றைக்கு மாற்றி அதிலே அவர்களுக்கு வேலை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அவர்கள் எந்த உரிமையும் அந்த தொழிலாளர்கள் கேட்க முடியாத அளவிற்கு சட்டத்தை திருத்தி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 100 நாளுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை நாங்கள் 125 நாளுக்கு கொடுக்க போகிறோம் என்று சொல்லி ஒரு பெருமை பித்தலை பொய்யாக மக்கள் மத்தியிலே தெரிவித்து அந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து மாநிலங்கள் அந்த வழங்கக்கூடிய சம்பளத்தில் 45% மாநில அரசு வழங்க வேண்டும் என்று அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த அரசு பல்வேறு இன்னல்களுக்கு எல்லா விதமான வருமானத்தையும், மாநில வருமானங்கள் எல்லாம் ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி என்ற பெயரிலே நிதியை முழுக்க சுரண்டி கையில் வைத்துக் கொண்டு மாநில அரசினுடைய தலையிலே இந்த வேலைக்கான நிதியை 45% நீங்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அந்த திட்டம் முழுமையாக செயல்படுத்த முடியாமல் அந்த திட்டத்தை அதில் பயன்படக்கூடிய தொழிலாளர்கள்
வேலை இழக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு அந்த திட்டத்தை சீர்குலைத்து இருக்கிறார்கள். இதன் மூலமாக அந்த ஏழை எளிய விவசாய தொழிலாளர்கள் தினமும் ஒரு 100 நாள் வேலை என்பதை இன்றைக்கு கனவாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை மீண்டும் பழைய நிலையிலே அந்த சட்டத்தை செயல்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஒன்றிய அரசு ஏற்கனவே வழங்கிய அதே அடிப்படையிலான நிதியை முழுமையாக வழங்க வேண்டும். 100 நாள் என்பதை 125 நாள் என்பது எங்களுடைய கடந்த கால கோரிக்கை என்பது அந்த கோரிக்கை 125 நாள் என்பதை அது தொடர வேண்டும். அந்த மாநிலத்திற்கு அந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய 45% நிதியை ரத்து செய்து ஒன்றிய அரசே அதை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக மாநிலம் முழுவதும் கோரிக்கை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை அவர்கள் செய்வதற்கு போதிய கவனங்கள் செலுத்தவில்லை. அதற்கு மாறாக யார் யாரை எங்கெங்கிருந்து அழைத்து வந்து தன் பக்கம் பலத்தை சேர்ப்பதற்காக மட்டுமே இந்த 40 நாட்களாக இந்த மாநில அரசு வெறுமனே அவர்களுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்ள என்பதற்காக அந்த ஆட்சிக்கு இன்னும் பலம் வேண்டும் என்பதற்காக வெறும் இந்த மற்ற கட்சிகளிலிருந்து ஆள் பிடிக்கக்கூடிய வேலையில மட்டுமே கவனம் செலுத்துவதை கைவிட வேண்டும். மாநிலத்திலே தமிழக மக்களுக்கு என்ன வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்தீர்களோ அந்த வாக்குறுதிகளுக்கான திட்டங்களை கூர்மையாக பலருடைய ஆலோசனைகளை பெற்று அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும். இன்றைக்கு அதற்கு பதிலாக ஏற்கனவே விவசாயிகளுக்கு முழுமையான கடனை ரத்து செய்வோம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு 5000 ரூபாய் 75,000 ரூபாய் மட்டுமே ரத்து செய்வோம் என்று சொல்லுவது விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல். அது மட்டுமல்லாமல் அந்த தேர்தல் வாக்குறுதியிலே நீங்கள் சொல்லியதை செய்யவில்லை என்று விவசாயிகள் போராடினால் எதிர்கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் அவர்களை தூண்டி விடுகிறார்கள் என்று சொல்லி சட்டமன்றத்திலே இன்றைக்கு நம்மளுடைய முதல்வர் பேசுவது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு தன்னுடைய உரிமைக்காக போராடக்கூடிய அந்த விவசாய தொழிலாளர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையிலே உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்த முடியவில்லை என்று ஒத்துக்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் அந்த விவசாய தொழிலாளர்களை நீங்கள் கொச்சைப்படுத்துவது கண்டனத்துக்குரியது. அதே போன்று தமிழ்நாட்டிலே இன்றைக்கு தினம் தினம் பெண்களுக்கான குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லாத சூழல் என்பது தமிழ்நாட்டிலே நிலவி கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை முழுமையாக முழு மனதோடு அதை ஆய்வு செய்து அதுல எந்தெந்த இடத்துல அந்த பிரச்சனைகளுக்கு காரணமோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மாநில அரசு காவல்துறையை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். அதற்கு பதிலாக எங்களுக்கு 40 நாள் வந்துட்டு 50 நாள் தான் ஆயிருக்கு, எங்களுக்கு நேரம் போதல் என்றதெல்லாம் இது ஏற்கக்கூடியது அல்ல. இன்றைக்கு பெண்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் இந்த அரசாங்கங்கள் நீங்கள் வேண்டாம் இன்றைக்கு புதுசாக வந்திருக்கலாம், நாளைக்கு இன்னொரு முதலமைச்சர் வரலாம் அல்லது நாளைக்கு இன்னொரு அமைச்சர் வரலாம். ஆனால் அரசு துறை, அரசு இயந்திரம், காவல்துறை இன்றைக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் இருக்கு. இத்தகைய இந்த போதை பழக்கமானாலும் சரி, பெண்கள் மீது நடத்துகிற வன்முறைகளுக்கானாலும் சரி, அதிலே போதிய அக்கறை என்பது காவல்துறை நேரடியாக முதலமைச்சர் கையில வைத்திருக்கக்கூடிய அந்த துறை அதனுடைய செயல்பாட்டுகளை கூர்ந்து செயல்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும். அதற்கு மாறாக தேவையற்ற கருத்துக்களை பேசுவதை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று மாநில அரசு எங்களுக்கு தெரிந்து ஏதோ ஒரு குழப்பத்தில் இருப்பது போன்று தெரிகிறது, அல்லது மாநில அரசாங்கம் முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அமைச்சர்கள் எல்லாம் தான் விரும்பிய போக்கிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த அமைச்சர் அந்த அமைச்சர் கிட்ட போய் ஏதாவது பேசணும்னா அவர் விருப்பப்படி அந்த துறையினுடைய செயல்பாட்டுகளை அவர் கடந்த கால செயல்பாட்டுக்கு மாறாக பேசி வருகிறார். இன்றைக்கு கூட நம்மளுடைய மூத்த அமைச்சர் என்று சொல்லக்கூடிய அவரு மூத்த அமைச்சர் மட்டுமல்ல, மிகப்பெரிய ஊழல்வாதியாகவும் இன்றைக்கு சாதாரண மக்கள், பழங்குடி மக்களை அவர் தாக்குதல் நடத்திய வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் இன்றைக்கு அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வருவாய்த்துறையில அவர் என்ன அறிவிக்கிறார்? பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள், 10வது 12வது படிக்கும் மாணவர்கள், ஏன் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு அடையாள அட்டை வழங்கப் போகிறோம், அந்த அடையாள அட்டையிலே சாதி பெயரை இணைத்து கொடுப்போம் என்று சொல்லுகிறார். இது உண்மையிலே மூத்த அமைச்சருக்கான அழகா? ஒரு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு சமூக நீதிக்காக போராடிய மாநிலம், இன்று மாநிலத்திலே சாதி எதிர்ப்புக்காக இங்கே போராடி
பல தியாகங்களை கண்டது மட்டுமல்லாமல் இங்கே அந்த மாநிலம் இந்த அளவிலே பண்படுத்தப்பட்ட இந்த மாநிலத்திலே அந்த வரிசையிலே அதிலே செயல்பட்ட ஒரு செங்கோட்டையன் இன்றைக்கு கல்வித்துறையிலே மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஐடி கார்டிலே இன்றைக்கு நான் சாதி பெயரை கொடுப்பேன் என்று சொல்லுவது இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. ஏதோ அவரு பேசிவிட்டு அவர் சொல்ல வந்தது வேற அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அதற்கு வக்காலத்து வாங்குவதெல்லாம் ஏற்க முடியாது. இது ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மாநில அரசு அவர் விருப்பத்துக்கு ஏற்ற போல் செயல்படக்கூடிய வகையிலே இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். அதே போன்று இன்றைக்கு 12 மாநகராட்சிகளில் தனியார் மயமாக்குவதற்கான ஒரு வரைவு ஆய்வை மேற்கொள்ள சொன்னீர். அது உடனடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே தென் சென்னையில கூட இங்க சென்னையில அடையாறிலே ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அதன் பிறகு கட்சியினுடைய மாநிலம் முழுவதும் கட்சி மாநிலம் உள்ள போராட்டம் நடத்தி அதனுடைய விளைவாக நீங்கள் அந்த அறிவிப்பை வாபஸ் பெற்றிருக்கீங்க. ஆனா தனியார் துறை சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கு மாநகராட்சி துறையில தனியாரை நீங்கள் துப்புரவு பணியில ஈடுபட இருக்கிறீர்களா இல்லையா என்பதுதான் இன்றைய கேள்வி. நீங்கள் என்ன கடந்த தேர்தலுக்கு முன்பு சென்னையிலே துப்புரவு தொழிலாளர்கள் போராடிய போது பனையூரிலே கூப்பிட்டு நாங்கள் உங்களுக்கு துணை நிற்போம், உங்களுக்கு நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம், இந்த துறையிலே தனியாரை விடமாட்டோம், உங்களுக்கு துணை நிற்போம் என்று சொல்லிய முதல்வர் விஜய் அவர்களே, இன்றைக்கு அந்த சாதாரண மக்கள், உழைக்க மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் பயன்படுத்தக்கூடிய வேலை செய்யக்கூடிய குறைந்தபட்ச வருமானத்திலே பணியாற்றக்கூடிய அந்த துறையை தனியாருக்கு விடக்கூடிய அந்த திட்டம் இது உங்கள் அனுமதி இல்லாமல் வெளியில் வந்ததா? இதையெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குறது. இன்றைக்கு முதல்வர் சுயமாக செயல்படுகிறாரா அல்லது முதல்வரை பேருக்கு வைத்துவிட்டு பலர் இதிலே செயல்படுகிறார் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் அளித்த வாக்குறுதிகளும் தமிழகத்திலே ஏற்கனவே போராடி பெற்ற உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அமையவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு ஆதரவளித்து இருப்பது மதவாத பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, ஆளுநர்களுடைய ஆட்சி வந்துடக்கூடாது என்பதற்காகத்தானே தவிர நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கும் துணை நிற்பதாக அர்த்தமில்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களுக்கு எச்சரிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்திலே மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறோம். தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றுங்கள் என்று தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பளித்த நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டீசல் விலைய, பெட்ரோல் விலைய வந்து இப்போ $114 ஒரு பேரலுக்கு கச்சா எண்ணெய் உயர்ந்துருச்சு. ஆகவே இனிமே கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லி விலையை உயர்த்தினாரு. 100 ரூபா இருந்தது, இப்போ 107 ரூபான்னு நினைக்கிறேன். 107 ரூபா சுத்தம் ஒரு பெட்ரோல் விலை. $114 ஏறிச்சிடவுடனே ஏற்றினார்ல, கடந்த 4 நாட்களா அது $70 விழுந்துருச்சு. இப்போ வெறும் 3ல் 1 பங்கு தான். அப்போ 100 ரூபால 3ல் 1 பங்குனா 33 ரூபா 34 ரூபாய்க்கு விற்கணும். இப்போ ஆனால் 107 ரூபா இன்னும் குறையவே இல்லை. இதே $120 ஒரு காலத்தில் விற்கும் போது மன்மோகன் சிங் ஆட்சியில் அப்போ வெறும் 60 ரூபாய்க்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் விற்றது. அப்போ பெட்ரோல் விலை குறைஞ்சாலும் அதை வரியை போட்டு மேலே ஏற்றி ஒரு நாளைக்கு எத்தனை கோடி லிட்டர் பெட்ரோலும் டீசலும் காலி ஆகுது. அப்போ இது பூரா வந்து ஏதோ கார் ஓட்டினா கார மேல லாரி மேல தான் வைக்கல, கடைசியா நம்ம தலையில தான் வச்சுட்டு இருக்காருங்க. விலைவாசி கூடுது, ஆனா வருமானம் உயரவே மாட்டேங்குது. ஆக இப்படி ஒரு கடுமையான சூழல். இதே போல இன்னும் 2 தாவேகா பத்தி பேசும்போது எஸ்கேசி சொன்னாரு. என்ன சொன்னாங்க, நாங்க வந்துட்டா கான்ட்ராக்ட் விட மாட்டோம். நேரா ஆஸ்பத்திரிக்கு போனாரு, பார்த்தாரு, நம்முடைய தூய்மை பணியாளரை பார்த்தாரு, தொட்டு பார்த்தாரு. நாங்க வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பெர்மனன்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. வந்தவொடனே என்ன செய்யறாருன்னா, திமுக அரசாங்கத்துல என்ன பண்ணான்னா அரசாங்க அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டான். இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, கான்ட்ராக்ட் விடுவது எப்படி அப்படின்னு ஆலோசனை சொல்றதுக்கே ஒருத்தர் கான்ட்ராக்ட் விடுறாங்க. அந்த டெண்டரை எடுத்து தான் நம்ம எல்லாம் போராடணும். அப்ப அந்த டெண்டர் ரத்தாயிருக்கே தவிர பெர்மனன்ட் ஆகும் அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை. ஆக அது அப்படியே அதனுடைய வாக்குறுதி அப்படியே நிக்குது. விவசாயிகள் போராடுறாங்க. விவசாயிகள் ஏன் போராடுறாங்க, 5 ஏக்கருக்கு கீழே இருந்தா நான் முழு கடனை ரத்து பண்றேன்னு சொல்லிட்டு இல்ல ஒரு 35,000 ரூபாய் மட்டும் கடனை ரத்து பண்றேன்னு சொன்னா போராட மாட்டானா?
போராடினா நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா பின்னாடி இருந்து எதிர்கட்சிகள்லாம் தூண்டி விடுது. ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக பேசணும்னா தேச விரோத சக்தி இருக்கிறான். இங்க சாதாரண விவசாய தொழிலாளியும் நம்மளும் போறோம்னா நம்ம எல்லாம் எதிர்கட்சி தூண்டி விடுறாங்கிறான். நாங்கெல்லாம் பார்த்தா மோடிக்கும் சரி இங்க இருக்கக்கூடிய விஜய்க்கும் சரி நம்மலாம் மனுஷங்க 6 அறிவு இருக்கவன்னு தெரியல. எவனாவது தூண்டி விட்டா என்ன கீ கொடுக்குற பொம்மையா இருக்கக்கூடிய விவசாயியும் தொழிலாளியும். அப்ப அதே போல இந்த 4 சட்டங்கள் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கிற சட்டங்கள் கேரளாவில் இடது முன்னணி ஆட்சியில் இருந்த போது நாங்கள் கேரளாவில் அமல் நடத்த மாட்டேன்னு சொல்லிச்சு. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை திரும்ப திரும்ப கேட்டோம், இதை நீங்க அமல் நடத்த மாட்டோம்னு சொல்லுங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்ல நாங்க இதை நோட்டிஃபை பண்ணாம நிறுத்தி வச்சிருக்கோம்னாங்க. இப்ப அவன் அமல் நடத்துறேன்னு சொல்லிட்டான். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இதை நாங்கள் அமல் நடத்த மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும். அதே போல அதை சொன்னார், அந்த 100 நாள் திட்டத்தை கூட்டி 40% தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலையில போட்டிருக்கிறது. அதை எதிர்த்து விஜய் அரசாங்கம் பேச வேண்டும். விஜய் அரசாங்கம் இருக்க வேண்டும், தாவேக அரசாள வேண்டும் என்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ இடதுசாரி கட்சிகளோ அல்லது விசிகாவோ இந்த அரசாங்கத்தை ஆதரிக்கவில்லை. ஆதரிக்கிறதுக்கு ஒரே காரணம் தான், இன்னொரு தேர்தல் வருவதை இப்ப யாருமே விரும்பல. ஆளுங்கட்சி விரும்பல, எதிர்கட்சி விரும்பல, திமுக விரும்பல, எவனும் விரும்புற. ஆகவே ஒரு தேர்தல் வராது. யாரையுமே ஆட்சி அமைக்க கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த அர்லேகர் பிடிவாதம் பண்ணாரு. 10ஆம் தேதிக்குள்ள வரலன்னா நான் கேரளாவுக்கு பறந்து போயிருவேன் அப்படின்ட்டாரு. அப்ப இந்த ஆள் வாட்டுக்கு பறந்து போயிட்டாக்க நேர தேர்தலில் என்ன சொன்னா, மதச்சார்பற்ற ஜன முற்போக்கு கூட்டணியில இருந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி, பாசிசத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அதான கோஷம். இப்ப நம்ம தோத்து போயிட்டோம். அப்ப என்ன செய்யறது? தமிழ்நாடு வெல்லுங்கிற அந்த பேனரை சுருட்டி மூலையில தூக்கி எறிகிறதா? பாசிசத்துக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுமா வேண்டாமா? அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னு சொன்னா, கவர்னர் ஆட்சின்னு சொன்னா அது அப்பலுக்கற்ற முறையில அப்படியே பாஜக கையில ஆட்சி கொடுக்கறது தான். பாஜகவுக்கு ஆதரவு ஆட்சியெல்லாம் இல்ல, பாஜக ஆட்சி. பாஜக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரித்தோம். பாசிசத்தை எதிர்த்து நிற்க வேண்டும், ஒன்றிய அரசாங்கத்துடைய கொள்கைகளை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதற்காக வாக்களித்தோம். அப்படி அதற்கு தகுந்த மாதிரி இந்த அரசாங்கத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று நாங்கள் விஜய் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். அவங்க அந்த டெண்டர்லாம் ரத்து பண்ணியிருக்கிறது நல்லது. வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்கீங்க, ரொம்ப நல்லது. ஊழலை ஒழிக்க போறோம்னு சொல்றது ரொம்ப நல்லது. ஆனா இந்த நாட்டுடைய விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் ஜனங்களையும் அழிச்சிடாம அவங்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுமையும் இந்த 5 கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை 100 மையங்களுக்கு மேல இன்றைக்கு காலையில் தொடங்கி இருக்கிறது. மாலை வரைக்கும் வெவ்வேறு ஊர்களிலே வெவ்வேறு இடங்களிலே நடைபெற இருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம், இதெல்லாம் பிடிவாதம் பிடிக்காமல் விவசாயிகள் பிரச்சனையா விவசாயியை கூப்பிட்டு பேசுங்க, விவசாய தொழிலாளி பிரச்சனையா விவசாய தொழிலாளி பிரச்சனையை கூப்பிட்டு பேசுங்க, தொழிலாளர் பிரச்சனையா தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு பேசுங்க. அவன் ஊர்ல இருக்கிற விஷயத்த பூரா சொல்லுவான், நீ எனதுக்கு போய் டெண்டர் வர்றேங்கிற, ஆலோசனை கமிஷன் வைக்கிறேங்கிற, எங்களுக்கு தெரியாத ஒன்னா இன்னொருத்த வந்து சொல்ல போறான். ஆக பிரதிநிதிகளை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. இதை செய்வதற்கு தாவேக அரசு தயங்குமானால் அல்லது தள்ளி போடுமையானால் அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு இடதுசாரி மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளை இணைத்துக் கொண்டு எதிர்த்த போராட்டத்தை விரிவாக்க வேண்டிய கட்டாயம் கடமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து சேரும். அதற்கு இடமளிக்காமல் தங்களுடைய ஆட்சியை நல்ல வழியை நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தமிழ்நாடு அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். கேட்டுக்கொண்டிருந்த தோழர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. வந்திருக்கும் பத்திரிகைகளுக்கும் நம்மளுடைய பெண்கள் தோழருக்கும் மாவட்ட செயலாளருக்கும் மாநில குழு உறுப்பினருக்கும் வட்டத்தில் உள்ள கிளையில் உள்ள இருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் வருகத்திற்கு நன்றி நன்றி நன்றி. இன்று தமிழ்நாடு முழுமையில் 5 மையமான கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் 5 ஏக்கருக்கு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கடன்கள் அனைத்தையும் ரத்து செய்வோம், 5 ஏக்கருக்கு மேலே இருப்பவர்களுக்கு பாதி கடனை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி தந்திருந்தது. ஆனால் இப்போது அதை மடைமாற்றி பல நிபந்தனைகளை முன்வைத்து கடன் தள்ளுபடியை குறைத்து கொண்டிருக்கிறது. இதை கைவிட்டு அதனுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக
விவசாய தொழிலாளர்களுக்கான மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை இப்போது திருத்தி விபி ராம்ஜி என்று ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 100 நாளைக்கு பதிலாக 150 நாள் வரைக்கும் நாங்க தர்றோம்னு சொல்லிட்டு 40% தூக்கி மாநில அரசாங்கத்துடைய தலையில தூக்கி போட்டிருக்காங்க. ஆனா பாஜக ஆளுநர் கட்சியாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசம் போன்ற மாநில அரசுகளே இது சரியல்ல என்று எதிர்க்கும் போது நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கமும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகையிலிருந்து எங்களால் இந்த திட்டத்தை நடத்த முடியாது, ஆகவே முழு தொகையை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதே போல தவிகவுடைய இன்னொரு தேர்தல் அறிக்கையில இன்னொன்றை சொல்லியிருந்தார்கள். தமிழ்நாடு முழுமையிலும் குறிப்பாக அரசு துறைகளில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் அவுட்சோர்ஸ் தொழிலாளர்கள் அனைவரையும் நாங்கள் நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 6 நாளுக்கு முன்னால் கான்ட்ராக்ட் விடுவதற்கு ஆலோசனை விடுவதற்கான ஒரு டெண்டர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்க இயக்கங்களும் கண்டித்தன. இப்போது அதை திரும்ப பெற்றிருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதாவது கன்சல்டன்சியை தான் தள்ளி வச்சிருக்காங்களே தவிர இன்னும் கான்ட்ராக்டை நாங்கள் ரத்து பண்ணுவோங்கிறத சொல்லலை. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி தமிழ்நாடு முழுமையிலும் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட் கேஷுவல் அவுட்சோர்ஸ் தொழிலாளர்கள் அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். 4வதாக பெட்ரோல் டீசல் விலை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டது. $114 ஒரு கச்சா எண்ணெய் பேரலுக்கு இருந்த போது இந்த விலையை கூட்டினார்கள். இந்த 3 நாட்களில் $73 இறங்கிவிட்டது. அதாவது இப்போ 40 ரூபா தான் விலை விற்கிது, 3ல் 1 பங்கா குறையுது. அப்படிங்கும் போது இதை குறைப்பதற்கு பதிலாக ஒன்றிய அரசாங்கம் இதை தொடர்ந்து நடத்துகிறது. அதே போல கேஸ் விலை உயர்வு, அது வணிக கேஸ் விலை உயர்வு என்று மட்டும் சொன்னார்கள். ஆனா பெட்டி கடையில போனா கூட டீல இருந்து வடையில இருந்து அவ்வளவு சாதாரண ஜனங்களுடைய செலவு என்பது அதிகரித்திருக்கிறது. வருவாய் குறைகிறது, செலவு அதிகரிக்கிறது. ஆகவே உடனடியாக அதை ரத்து செய்ய வேண்டும். அதன் மீது போட்டிருக்கக்கூடிய எக்ஸைஸ் டியூட்டி போன்றவற்றை ரத்து செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம், 4 தொழிலாளர் நலச்சட்டங்கள், இந்த நலச்சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் முந்தைய ஆட்சியிலும் கோரினோம், இப்போதும் கோருகிறோம். சென்ற ஆட்சி அதற்கான ரூல்ஸ் விதிகளை பிரேம் செய்து அதை அறிவிக்காமல், அதாவது நோட்டிஃபை செய்யாமல் விட்டுவிட்டு சென்றார்கள். அதை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இப்போதும் கேரள அரசாங்கம் அந்த சட்டங்களை நாங்கள் எங்கள் மாநிலத்தில் அமல் நடத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டது. தமிழ்நாடு அரசாங்கமும் அவ்வாறு அறிவிக்க வேண்டும். ஆக இந்த 5 கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாடு முழுமையிலும் 100க்கும் மேற்பட்ட மையங்களிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது.